வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நினைத்தது நடக்க புல்லுருவிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் புளிய மரத்தில் உள்ள புல்லுருவியை காப்பு கட்டி எடுத்து நம் கையில் கட்டி கொண்டால் போட்டி, பந்தயம், ரேஸ், லாட்டரி இவற்றில் வெற்றி கிடைக்கும். புல்லுருவி என்பது ஒரு செடியில் மற்றொரு சம்பந்தம் இல்லாத ஒரு செடி முளைத்திருக்கும். அதை நாம் வடக்கு போகும் வேரினை காப்பு கட்டி சாபம் நிவர்த்தி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் அன்று நாவல் மரம் புல்லுருவிக்கு காப்பு கட்டி எடுத்து கையில் கட்டி கொண்டால் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் அன்று எலும்பிச்சை மரத்தில் இருக்கும் புல்லுருவிக்கு காப்பு கட்டி எடுத்து வந்து பணம், பொன் போன்றவற்றை இருக்கும் இடத்தில் நாம் வைத்தால் அவைகள் இரட்டிப்பாகும். பரணி நட்சத்திரத்தில் இலந்தை மர புல்லுருவிக்கு காப்பு கட்டி எடுத்து கையில் கட்டி கொள்ள நாம் நினைத்த காரியம் அனைத்துமே நடந்து வெற்றியில் முடியும். ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் புளிய மர புல்லுருவிக்கு காப்பு கட்டி எடுத்து கையில் கட்டி கொண்டால் சகலமும் நமக்கு வசியமாகும். ஜனவசியம், ராஜவசியம், ஸ்திரீவசியம், புருஷவசியம், தேவவசியம், சத்ருவசியம், மிருகவசியம், லோகவசியம் என அனைத்து வசியமுமே நமக்கு கைகூடும். அரசு மர புல்லுருவிக்கு ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் காப்பு கட்டி எடுத்து வீட்டிலோ வியாபார இடத்திலோ நாம் வைத்தால் நிரந்தர பண வரவு ஏற்படும். நன்றி.